வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கூடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் எது சார்ந்த உயர்கல்வியினை தேர்ந்தெடுக்கலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் யோகமாக மாறி அவர்களை பின்னாளில் வெற்றி பெறச் செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அது பின்னாளில் தோஷமாக மாறி அவர்களுக்கு பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்கு எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் என்ற பெற்றோர்களின் குழப்பத்திற்கு தீர்வு தரும் விதமாக இந்த வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் படிப்பினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கேட்டை நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்க போவோமேயானால், இவர்கள் புத்திகாரகன் புதனின் நட்சத்திரக்காரர்கள், கலைஞானம் மிக்கவர்கள், கணித ஞானம் மிக்கவர்கள், முடிவெடுப்பதில் சற்று குழப்பமுடையவர்கள், கற்பனை வளம் குறைந்தவர்கள், பழமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உடையவர்கள், இயற்கையின் மீது ஆர்வம் உடையவர்கள், மனித உடலியல் சார்ந்து மருத்துவம் சார்ந்து ஆர்வம் உடையவர்கள், சமையற்கலையில் ஆர்வம் உடையவர்கள், நுணுக்க அறிவு மிக்கவர்கள், கடின உழைப்புக்கு உடல் ஒத்துழைப்பு தராத கர்மா உடையவர்கள், தலைமை பண்பு குறைந்தவர்கள், ஆளுமை குறைந்தவர்கள். இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல ஃபுட் ப்ராசஸிங், பயோடெக்னாலஜி, பாட்டனி, சுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், நீர் சார்ந்த படிப்புகள், கடல் சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை தாய்மொழி சார்ந்த படிப்புகள், ஆசிரியர் படிப்புகள், அக்கவுண்ட்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், வங்கிசார் படிப்புகள், வரலாறு, கேட்டரிங் டெக்னாலஜி, சோசியாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேஷன் டெக்னாலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ், ஜியாகிரபி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, நீரியல் சார்ந்த பொறியியல் படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை நர்சிங், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், சித்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், நரம்பியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், பெண்கள் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், பிசிக்ஸ், உரம் மற்றும் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள் ஆகியன இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பினான்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள், சிஏ, சட்ட படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைவதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், லெதர் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி, மெட்டலர்ஜி ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை ஆர்த்தோ, பிடிஎஸ், ஹோமியோபதி,
பார்மசி, ஆயுர்வேதா, எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சார்ந்த படிப்புகள், இதயம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், குழந்தை சார்ந்த மருத்துவ படிப்புகள் ஆகியன இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைவதில்லை. இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை இவர்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்க நேரிட்டால் அது சார்ந்த துறையில் நேரடியாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை இவர்கள் இழக்கிறார்கள். ஆகவே அது சார்ந்த ஆசிரியர் தொழிலிலோ அல்லது வேறு ஏதேனும் தொழிலிலோ இவர்கள் தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அல்லது பின்னாளில் அதுவே மாறிவிடக்கூடிய சூழல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, மியூசிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரொடக்ஷன், வங்கிசார் படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, நர்சிங், பயோமெடிக்கல் என்ஜினியரிங் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்புகள், நர்சிங், ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங், மெரைன் என்ஜினியரிங், கேட்டரிங் டெக்னாலஜி, சித்த மருத்துவ படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை மெரைன் என்ஜினியரிங், நீர் சார்ந்த படிப்புகள், சித்த மருத்துவ படிப்புகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றன. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். உச்சம் பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் உங்களுக்கான மிகச்சரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஆய்வின் அடிப்படையில் நம் சிந்தனைக்கு எட்டிய வரை இருக்கக்கூடிய படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. நீங்கள் பிரத்யேகமாக ஏதேனும் படிப்பில் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படிப்பானது உங்களுக்கு ஏற்றதா என்பதை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நீங்கள் அப்படிப்பில் சேர்ந்து கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய பிராரத்த கர்மாவின் அடிப்படையில் மிகச் சரியான படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் பலன் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.